பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? நான் திருப்பி கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே? ஏன் 7 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? மொக்கால ஓடி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோட வந்து நிற்கிறீ, நீ செத்து போடா. இங்க உட்காந்துக்கிறாங்க நிர்வாகிகளாம், இன்க்ளூடிங் எங்க மந்திரி, திருமலையூர் மருதூர் சட்டமன்ற உறுப்பினர். உங்க வீட்டுல சாவு நடந்தா சொந்தக்காரெல்லாம் உங்க வீட்டு சாவுக்கு வருவானா? நீ பொணத்தை தூக்கி போய் மாலை போட்டுன்னு வருவியாமா? கேட்கறல பதில் சொல்லு. சாவுக்கு சொந்தக்காரன் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு அழுவானா? நீ பொணத்தை தூக்கி போய் ஐயா என் புள்ள செத்துட்டான் ஒரே ஒரு மாலை போட்டுருக்க ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி கேட்ப. அப்படி கேட்டா அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமானவில்லை. அந்த வேலையை தானே செஞ்சான் அவன். ஒரு பொண்ணு சொல்றாமா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா, ஓட்டே இல்லை. சொல்றா எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, நான் எங்க அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன்ற. இது வேற ஆட்சியா இருந்தா அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது. இவர் சொல்றாரு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்கினாதான் முத்தம் கொடுப்பாராம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? முதல்ல நீ மனுஷனா இருப்பா.